நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டியிருக்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வராத எம்பிக்கள், ராஜ்யசபா அதே போல் எம்பிக்கள் இவங்க எல்லார் மேலேயுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், தேவைப்பட்டால் கைது கூட செய்யணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான பரபரப்பு திடீர் முடிவை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்காரு. ஸோ இதை கேட்குறப்ப யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கை, திடீர் நடவடிக்கை. திமுகவின் எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் இப்படி எல்லாருமே இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் எடுத்திருக்க இந்த நடவடிக்கையை பார்த்து எல்லாருமே பயப்படுற மாதிரியான ஒரு சம்பவத்தில் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு. ஸோ அப்படி இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்காக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டுறாரு? இதுக்கு கண்டிப்பாக திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் வந்து தான் ஆகணுமா? வராதவங்களுக்கு மேலே ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்தியா முழுக்க மத்திய அரசு பார்த்திங்கன்னா அவங்க டீலிமிட்டேஷனை அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாச்சும் செஞ்சிடணும் அப்படின்னு பாஜக அரசு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். இப்படி இருக்க நம்ம தமிழக அளவில் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் தான் பதவியில் இருக்கார். அப்படிங்கிறதால டீலிமிட்டேஷனை கண்டிப்பாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் முதலமைச்சர் விஜய் அவர் இருக்கார். ஸோ அதனால் டீலிமிட்டேஷனை கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தமிழக அளவில் இருக்கிற நாடாளுமன்ற எம்பிக்கள், அதுக்கப்புறமா ராஜ்யசபா எம்பிக்கள் இப்படி இவங்க எல்லாரையுமே ஒன்று கூட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எம்பிக்கள், நாங்கள் எல்லாருமே தமிழக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை மத்திய அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வை, இந்த கூட்டத்தை இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி சாயந்தரம் அவர் நடத்த இருக்கார். ஸோ இந்த கூட்டத்துக்கு தான் தமிழக அளவில் இருக்கிற ராஜ்யசபா எம்பிக்கள், அதே போல் நாடாளுமன்ற எம்பிக்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியான அழைப்பையே திமுகவினர்கள், அதிமுகவினர்கள், எல்லா எம்பிக்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்காரு. ஸோ இப்படி இருக்க டீலிமிட்டேஷனை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் தான் திமுக, அதிமுக அவங்களுமே கூட இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் அவர் நடத்தக்கூடிய இந்த கண்டன கூட்டத்துக்கு நாங்கள் பங்கு பெற மாட்டோம், இது கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஏமாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி காலையில் கனிமொழி பார்த்தீங்கன்னா அவங்க எம்பி தானே, அவங்க இந்த அறிவிப்பை அறிவிச்சுட்டு நாங்கள் இதில் கண்டிப்பாக திமுக சார்பில் எம்பிக்கள், அதே போல் ராஜ்யசபா எம்பிக்கள் யாரும் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து காலையில் அறிவிப்பு வெளியாகிடுச்சு. அதே போல் அதிமுக அவங்களுமே அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம், முதல்வர் விஜய் அவருக்கு கீழே நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அதிமுகவும் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தபடியாக 1-2 எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்களை வச்சிருக்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பாமக அன்புமணி ராமதாஸ் அவருமே எம்பியாக தான் இருக்கார், அவருமே கூட கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கடைசியாக திமுக போனால் போது அப்படின்னு அவங்க தூக்கி போட்ட அந்த எம்பி பதவியை வச்சுக்கிட்டு இருக்க மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி கிட்டத்தட்ட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, IUML, இடதுசாரி இப்படி இவங்க தோழமை கட்சிகள் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சில எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக, அதிமுக இந்த மிகப்பெரிய பிரதான கட்சியாக இருக்கிற இவங்க 2 பேருமே கண்டிப்பாக கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக, அதிமுக இந்த 2 மிகப்பெரிய கட்சிகள் இதில் இருக்கிற எம்பிக்கள் அவங்க எல்லாருமே இப்போ நடுங்கிற மாதிரி, மிரண்டு போகிற மாதிரியான ஒரு அறிவிப்பு, ஒரு தகவல், முக்கிய முடிவை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இதை கேட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சிருக்க திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள் அவங்க எல்லாருமே பயந்து ஓடி வந்து இந்த கூட்டத்தில் நிச்சயமாக கலந்துக்குவாங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம தமிழக அளவில், அதாவது இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சவங்க, தப்பு பண்ணவங்க யாரையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், நம்ம எல்லாருமே கேட்டிருந்தோம். ஸோ அந்த அதிரடி நடவடிக்கை இது வரைக்கும் தமிழக அளவில் இருக்கிற எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவங்க எல்லார் மேலேயும் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தார். இது வரைக்கும் பெருசாக திமுகவை சேர்ந்த அதிமுக, திமுக எம்பிக்கள் யார் மேலேயுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கை வச்சது கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மக்கள் பணியில் ஈடுபடுறதுக்கான அந்த உதவியை எம்பிக்கள் யாருமே செய்யலை அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற ஏதாச்சும் தமிழக அளவில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கிற வழக்குகள், அதாவது கைது செய்யப்படக்கூடிய வழக்குகள், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஏதாச்சும் நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் திமுக எம்பியாக இருக்கட்டும், அதிமுக
எம்பியாக இருக்கட்டும், அவங்க மேலே இருக்கிற நிலுவை வழக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக எம்பிக்கள் சிக்கியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த எம்பிக்கள் அவங்க எல்லாருடைய பழைய ஃபைல்கள் எல்லாருமே தூசி தட்டப்பட்டு அவங்க எல்லார் மேலேயுமே அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்க இருக்காரு அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகக்கூடிய தகவலாக இருக்குது. அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்கிற எம்எல்ஏக்கள் மந்திரிகள் தப்பு செஞ்சவங்க அவங்க மேலே மட்டும்தான் முதல்வர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர் எடுக்க போகிற இந்த கூட்டத்தில் கலந்துக்காத எம்பிக்கள் அதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் வராத எம்பிக்கள் தப்பு செஞ்ச எம்பிக்கள் தப்பிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அவங்க ஃபைல்கள் எல்லாமே தூசி தட்டப்பட்டு அவங்க எல்லாரையுமே களை எடுக்கக்கூடிய வேலையில் கண்டிப்பாக தான் இறங்க போகிறத அப்படிங்கிற முடிவை முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ இதனால் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்னு திமுக தலைமை அதிமுக தலைமை சொல்லிட்டாங்க அப்படின்னு தைரியமாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த பயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் அவங்க வந்தாலும் நாட்டுக்கு நல்லது தான், வரனாலும் எப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ அதே போல் திமுக தலைமைக்கு இந்த கூட்டத்தில் பங்கு பெறலை அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க காவிரி நதிநீருக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு திமுக அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ இந்த கூட்டத்துக்கு உங்களுடைய எம்பிக்களை அனுப்பி வைக்கலைன்னா கண்டிப்பாக காவிரி நதிநீர் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நிச்சயமாக ஒருபோதும் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்ட வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்போ இந்த தகவலும் பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக இந்த தகவலை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திமுக அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள் அவங்க யாரும் வந்தாலும் வரலைனாலும் நிச்சயமாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க தான் போகுது. அதே போல் வராத எம்பிக்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக வராத எம்பிக்கள் அவங்க எல்லாருமே தப்பு செஞ்சவங்க, அவங்க மேலே இருக்கிற பழைய கேஸ் பெண்டிங் கேஸ் இப்படி ஏதாச்சும் நிச்சயமாக சிக்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அடுத்தடுத்துன்னு கண்டிப்பாக களை எடுக்கவும் போகிறாரு முதல்வர் விஜய். ஸோ இந்த அளவுக்கு அடுத்தடுத்துன்னு முதல்வர் விஜய் அவர் ஆக்ஷனில் இறங்க இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.